ஹாய் கைஸ், போன எபிசோடில் கோகுவும் சீச்சியும் சேர்ந்து அந்த பாஷோ ஃபேனை வாங்குறதுக்காக மாஸ்டர் ரோஷி வீட்டுக்கு வந்ததை பார்த்தோம். அதோட கண்டினியூட்டியை இந்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். கோகுவும் மாஸ்டர் ரோஷியை பார்த்ததும் நீங்கள் கொடுத்த இந்த கிண்டோவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமாம் எனக்கு தெரியாதா, இது காடே பர்சனலாக எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே காடு தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாராங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ மாஸ்டர் ரோஷியும் நைஸா கோகு கிட்ட, சரி சொல்ற குட்டி பையா, உன் கூட அன்னைக்கு வந்தாலே அவளா இது முன்ன இருந்ததை விட குட்டி ஆயிட்டா போல அப்படின்னு கேட்க, இல்ல இது கியூமாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லவும், அவரும் ஆச்சரியமா, ஓ கியூமாவோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு 4 ஸ்டெப் தள்ளி போய் அவருக்குள்ளேயே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க சீச்சியும் கோகு கிட்ட, நிஜமாவே இவருதான் மாஸ்டர் ரோஷியா, ஃபர்ஸ்ட் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்மெட்ல இருந்த அந்த கத்தி எடுத்து அவரை நோக்கி தூக்கி போட்டுட்டு, நீங்க தான் நிஜமாவே மாஸ்டர் ரோஷினா கண்டிப்பா இதுல இருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்ல, அது போய் நடு மண்டையில நச்சுன்னு குத்திடுது. வலி தாங்க முடியாம அவர் கத்திட்டு இருக்கும்போது சீச்சி போய், அப்ப நீங்க மாஸ்டர் ரோஷி இல்லையா, பொய்யா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நீ இப்படிதான் செக் பண்ணணுமா, திடீர்னு இப்படி தூக்கி போட்டா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதோ பாத்துக்க என்னோட டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட டிரைவிங் லைசன்ஸை காமிக்க, அச்சோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையில காலை வச்சு அந்த கத்தியை பிடிச்சி இல்லுன்னு இழுக்கிறா. அப்புறம் எப்படி அவர் தலையில பேச்சை போட்டு ஒட்டிட்டு, பாஷோ ஃபேனையா தேடி வந்தீங்க, அதை ஒரு தடவை வீசும் போது பயங்கரமான காத்து வீசும், 2வது தடவை வீசும் போது சுத்தி மேகமூட்டம் வந்துடும், திரும்பவும் 3வது தடவை வீசினீங்கன்னா புயல் மலையே வந்துடும், அதை எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சீச்சியும் மவுண்ட் ஃப்ரை பேன்ல இருக்க நெருப்பை அணைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு அந்த ஃபேன் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமா அந்த நெருப்பை பத்தி நானும் கேள்விப்பட்டேன், பாஷோ ஃபேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நெருப்பை அணைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோகுவும், ஏன் தாத்தா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சீச்சி எங்க தனியா விட்டுட்டு கோகு வாழுங்காம அந்த பக்கம் சைட்ல கூட்டிட்டு போய், ஆமா நீ போன தடவை வந்தப்ப கூட்டிட்டு வந்தே அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கோகுவும் அவ இன்னும் அந்த மவுண்ட் ஃப்ரை பேன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் ரோஷியும் சும்மா இருக்காம, நான் அந்த பாஷோ ஃபேனை உங்ககிட்ட கொடுப்பேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி அவரோட பெர்வர்ட்டான சைடை காமிக்க, கோகு என்னன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆமையும், மாஸ்டர் ரோஷி ஏன் நீங்க திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அந்த சாகாவரம் தரக்கூடிய போஷனை குடிச்சு சாகாவரத்தோட இருக்கிறீங்க, பார்த்து நடந்துக்கோங்க, இந்த உலகத்துல உங்களை பத்தி பெருசா நினைக்கிற எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி நீங்க இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்ல, அவரும் நீ அதை பத்திலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோகு கிட்ட நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, கோகுவும் அதெல்லாம் புல்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்வா, அந்த பாஷோ ஃபேனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது நமக்குள்ளரையே ரகசியமா இருக்கட்டும், சீச்சிக்கு தெரியாம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஷோ ஃபேனை தேடி போறாங்க. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தா அந்த பாஷோ ஃபேன் கிடைக்காததால அந்த ஆமை கிட்ட வந்து, நீ எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா போன வருஷம் ஒரு பானையை அதை வச்சு மூடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்ல, அட ஆமா இல்ல அது மேல ஊறுகாப்பட்டடவும் அதை தூக்கி வெளியே போட்டுட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும் சீச்சி ஆள ஆரம்பிக்கிறா. கோகுவும் அப்படின்னா எனக்கு அந்த டிராகன் பால் கிடைக்காதே அப்படின்னு சொல்ல, சரி ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, அந்த பாஷோ ஃபேன் இல்லைன்னா போயிட்டு போகுது, நானே பர்சனலா வந்து அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஆமா தாத்தா உங்களால தான் கிண்டோன்ல ஏற முடியாது, நீங்க எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி நீ என்ன நினைச்ச, நான் மாஸ்டர் ரோஷி, என்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து இன்னொரு ஆமையை கூப்பிட, அதை பறந்து வந்து மாஸ்டர் ரோஷியை ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போகுது. கோகுவும் சீச்சியும் அவருக்கு முன்னாடியே கிண்டோன்ல பறந்து இங்க வந்துடுறாங்க. கியூமாவும் என்னாச்சு பாஷோ ஃபேன் இல்லையா அப்படின்னு சொல்ல, கோகுவும் ஆமா அந்த ஃபேன் எங்களுக்கு கிடைக்கல, ஆனா மாஸ்டர் ரோஷியே இங்க வந்து அந்த நெருப்பு அணைக்கிறதா சொன்னாரு அப்படின்னு சொல்ல, கரெக்டா மாஸ்டர் ரோஷியும் அந்த இடத்துக்கு வந்துட, கியூமாவும் ஓடி போய் அவர் காலில் விழுந்து வெல்கம் பண்ண, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கியூமாவை பத்தி நம்ம என்னெல்லாம் கேள்விப்பட்டோம், ரொம்பவே கொடூரமான ஒரு கிங்குன்னு சொல்லி தெரியும், ஆனா இந்த தாத்தாவை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோஷியும் கியூமாவோ கிட்ட, உன்னை பார்த்து நான் ரொம்பவே வெக்கப்படுறேன், நீ சேர்த்தி வச்ச ட்ரெஷர் உங்ககிட்ட இருந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு மக்களை நீ கொண்டிருக்க, அது மட்டும் இல்ல உன்னோட சொந்த கேஸ்லயே உன்னோட ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு சொல்லவும், கியூமாவும் திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த நெருப்பை மட்டும் அணைச்சிருங்க, உள்ள இருக்க ட்ரெஷரை எல்லாம் நான் தூக்கி போட்டுறேன், எனக்கு இதுக்கு மேல ட்ரெஷர் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் ரோஷி இப்ப ஆளுங்காம ஒரு குச்சியை வச்சு கோகு கூப்பிட்டு, என்னாச்சு கோகு நம்ம டீல் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமா நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சைட்ல கூட்டிட்டு போய் புல்மா கிட்ட கோகு அவனோட ப்ராமிஸை பத்தி சொல்லவும், அவளுக்கு பயங்கரமா கோபம் வருது. உன்னை யார் இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ண சொன்னது, இந்த தாத்தாவை பார்த்தா இவ்வளோ பெரிய நெருப்பை அணைப்பாருங்கிற நம்பிக்கையே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, சரி ஃபர்ஸ்ட் இவர் இந்த நெருப்பை அணைக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த தாத்தா புல்மா கிட்ட ப்ராமிஸை வாங்கிக்க, மாஸ்டர் ரோஷியை தவிர மீதியெல்லாம் கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அவர் இப்போ என்ன பண்ண போறாருன்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோஷியும் அவர் போட்டிருந்த அந்த ஷெல்லை கழட்டி போட்டுட்டு அவர் சட்டையும் கழட்டி போட்டா அவரோட உடம்பு ஃபுல்லா பேட்சா போட்டு வச்சிருக்காரு. எனக்கு என்னமோ இவரை பார்த்தா இந்த நெருப்பை அணைப்பாருன்னு தோணலன்னு சொல்லி புல்மா சொல்ல, பக்கத்துல நின்றுட்டு இருந்த கியூமாவும் அவரோட வெளித்தோற்றத்தை பார்த்து அவரை எடை போடாத, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே இந்த நெருப்பு அணைக்கக்கூடிய சக்தி எங்க மாஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அந்த பக்கம் தட்டு தடுமாறி அந்த செவுத்து மேலே ஏறி நின்று கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணவும் அவரோட உடம்பு இப்போ பயங்கரமா பல்காக ஆரம்பிக்குது. சுத்தி நின்றுட்டு இருந்தவங்களாம் அதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட, கியூமாவும் இது என் மாஸ்டரோட ஸ்பெஷல் டெக்னிக்ஸ்ல ஒன்று காமேஹாமேஹா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் பூவர் யாமுச்சா கிட்ட காமேஹாமேஹானா என்ன யாமுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட மொத்த எனர்ஜியையும் ஒரு எனர்ஜி ஃபோர்ஸா
பால்ஸா அவரோட கை வழியா அவரால் ஃபயர் பண்ண முடியும். இதை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் மாஸ்டர் ரோஷி அவரோட காமேஹாமேஹாவை ஃபயர் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. கோகுவும் அதை அவர் எப்படி பண்றாருங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கான். அவர் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெருப்போட சேர்த்து அந்த கேசலும் காணாம போயிடுது. தரமட்டமாக கிடக்குற அதுக்குள்ள போய் எப்படி நம்ம டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க புல்மா அவளோட ரேடாரை எடுத்து நீ கவலைப்படாத, இந்த ரேடாரை வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லி புல்மாவும் அந்த ரேடாரை ஜூம் பண்ணி எக்ஸாக்டா அந்த டிராகன் பால் எங்க இருக்குன்னு சொல்லி பாக்குறா. மாஸ்டர் ரோஷி கியூமாவோ கிட்டையும் சீச்சி கிட்டையும் நான் என்னோட பவரை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன், அதனால அவங்க கேசலும் போயிடுச்சுன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, எங்களால திரும்பவும் அந்த கேசலை கட்ட முடியும், இப்போ இந்த நெருப்பும் இங்க இல்லாததால எங்களால இங்க ஈஸியா வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, கோகு மாஸ்டர் ரோஷி கிட்ட அந்த டெக்னிக் ரொம்பவே சூப்பரா இருக்கு, எனக்கு அதை சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மாஸ்டர் ரோஷியும் அந்த டெக்னிக்கை நான் கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் எனக்கு ஆச்சு, கோகுவும் 50 வருஷமா எவ்வளோன்னு சொல்லி அவனோட கையை பார்க்குறான். கியூமாவும் மாஸ்டர் ரோஷி கிட்ட நீங்க ஏன் அங்கே போய் தனியாக வாழணும், நீங்க எங்க கூட இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அவரும் இல்லை எனக்கு தனிமையில் இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கோகு மாஸ்டர் ரோஷி பண்ண மாதிரியே காமேஹாமேஹாவை ஃபயர் பண்ண பார்க்குறான். அவங்க வந்து அந்த காரை நோக்கி காமேஹாமேஹான்னு சொல்லி ஷூட் பண்ணவும் அவனோட கையில இருந்து குட்டியா ஒரு எனர்ஜி வந்து அந்த காரை நொறுக்கிடுது. மாஸ்டர் ரோஷியும் அதை பார்த்து இந்த டெக்னிக்கை நான் மாஸ்டர் பண்றதுக்கு 50 வருஷம் எனக்கு எடுத்துச்சு, யார் இந்த பையன் அப்படிங்க. கியூமாவும் நம்ம சன் கோஹானோட பேரனுக்கு இவ்வளோ பவர் இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லவும், மாஸ்டர் ரோஷியும் அட சன் கோஹானோட பேரனா இவன் அப்படின்னு சொல்லி பார்க்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, சன் கோஹான் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான், அவன் ஒரு மலையில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப ஒரு குட்டி பையனை கண்டெடுத்ததாகவும் அவனே அந்த பையனை வளர்த்துட்டு இருக்கிறதாவும் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல இந்த பையனை நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோகு பக்கத்துல போய் என் சிஷ்யன் கோஹான் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, கோகுவும் என் தாத்தாவா, அவர் ரொம்ப நாள் முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதை மாஸ்டர் ரோஷி எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டுட்டு, சரி உனக்கு ஓகேனா நீ என் கூட வந்து என்னோட பிளேஸ்ல தங்கிக்கோ, அப்படியே நீ என்கிட்ட ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, கோகுவும் கொஞ்சம் சந்தோஷமா சரி நாங்கள் டிராகன் பால்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதும் நான் நேரம் உங்க இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் அந்த பக்கம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா யாமுச்சாவும் பூவரும், அப்பன்னா நம்ம அந்த டிராகன் பால்ஸை மறந்துட வேண்டியதான். மாஸ்டர் ரோஷி இப்போ அந்த குட்டி பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. பொதுவாக மாஸ்டர் ரோஷி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா அந்த பையனுக்குள்ள ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, யாமுச்சாவும் என்ன ஆனாலும் சரி அவனோட வீக் பாயிண்ட் தான் இப்போ எனக்கு தெரியும்ல, அந்த டிராகன் பால்ஸை அவங்க கிட்ட இருந்து நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் புல்மாவும் ஊலாங்கும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தேடி அந்த 6வது டிராகன் பாலை கண்டுபிடிச்சிடுறாங்க. 6 டிராகன் பால்ஸை கண்டுபிடிச்சாச்சு, கடைசியா இன்னும் ஒரே ஒரு பால் தான் இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டிராகன் கிட்ட நமக்கு என்ன வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இங்க வந்து பார்க்கும்போது தான் கோகு அந்த காரை நொறுக்கி வச்சிருக்கிறது தெரியுது. இப்போ அடுத்த பிளேஸுக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க கியூமாவோ அவர்கிட்ட இருந்த ஒரு கேப்சூலை தூக்கி போட அது ஒரு குட்டி காரா மாறிடுது. சரி இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப பார்க்கும்போது மாஸ்டர் ரோஷி புல்மா கிட்ட வந்து என்ன நம்மளோட ப்ராமிஸை மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிச்சுக்கிட்டே என்ன ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊலாங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போய் ஊலாங்க கிட்ட அவளை மாதிரியே மாற சொல்றா. அவன் எதுக்குன்னு கேட்க, தோ அங்க நிக்கிறாருல்ல மாஸ்டர் ரோஷி, அவர் எப்போ பார்த்தாலும் டெர்ட்டி மைண்டோடயே இருக்காரு, என்கிட்ட ப்ராமிஸை வேற வாங்கிட்டாரு, நீ என்ன மாதிரி உருவத்தை மாத்திட்டு அவர் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லவும் ஊலாங் பயங்கர கடுப்பாயிட்டு என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நீ இப்போ போய் பண்ண போறியா இல்லை பிபின்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, உனக்கெல்லாம் நல்லசாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு போறான். கொஞ்ச நேரத்திலேயே மாஸ்டர் ரோஷியோட விஷயம் நிறைவேறிடுது. ஆனா ஊலாங் அவளை மாதிரி மாறிட்டு ரொம்ப ஓவரா போயிடுறான். இதை பார்த்த புல்மா ஊலாங் மண்டையிலேயே ஒரு கொட்டு வச்சு நான் சொன்னதை செய்யறதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறேன்னு சொல்லி திட்டுறா. அந்த பக்கம் சீச்சி கோகு கிட்ட போய் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் நீ திரும்ப வந்து என்ன உன்னோட பிரைடா ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்ல, கோகுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல, ஏன் இப்பவே பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சீச்சியும் கொஞ்சம் வெக்கத்தோட அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. கோகுவும் அவகிட்ட நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, ஆனா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு இப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க அடுத்த டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. யாமுச்சாவும் இப்போ நம்ம வச்சிருக்க இந்த ஜீப்பை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னும் ஸ்பீடா போகக்கூடிய வேற ஒரு கார் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 1 ஸ்டார் டிராகன் பால் அந்த குட்டி வில்லன்ஸ் கிட்ட இருக்கு. அந்த பால் அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி வாங்க போறாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.